வணக்கம் மக்களே! பிக் பாஸோட 3வது ப்ரோமோ. இத வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயங்கள் தெரியுது. பிக் பாஸ் வீட்டுக்குலாம் அடுத்ததா எந்த ஒரு கன்டென்ட்டுமே டாஸ்க் வந்து தற்காலிகமா நிப்பாட்டப்பட்டுருச்சு அப்படின்றதுனால, அது கழிஞ்சு ஏதோ கன்டென்ட் இல்ல போல் இருக்கு. அதனால காலையில இருந்த பிரச்சனைகள தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. லைவ்ல இந்த ப்ரோமோ வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்சாச்சு. ஜாக்லினுக்கும், ரயானுக்கும் நடந்த பிரச்சனை. ஆனா இது உண்மையாவே பிரச்சனை இல்ல. கோவா கேங் போட்ட ஒரு பக்கா நாடகம். அதாவது நாங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே அடிச்சுக்கிறோம். நாங்க வந்து இண்டிவிஜுவல் கேமர்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக நடந்த ஒரு விஷயங்கள். வீட்டுல சக்கரை பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனைய ஊதி பெருசாக்கி ரயான் தான் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் பாருங்க நான் ஜாக்லின்ட்ட ஸ்கோர் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஆட, இன்னொரு பக்கம் ஜாக்லின் நானுமே இண்டிவிஜுவல் பிளேயர் தான்ப்பா. ரயான் இப்ப என்னைய பார்த்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு கேள்வி கேட்கான். அதுக்கு நான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத தாண்டி ஒரு பதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் தன்னோட நேர்மையை காட்டுறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு பக்கா டிராமா அப்படின்றத நான் பாக்குறேன். ஏன்னா இதை ஆரம்பிச்சது யாருன்னா ஜாக் தான். இனிப்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள் இந்த வீட்டுல அதிகமா எல்லாருக்கும் தேவைப்படுது. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் அப்படின்றது ஏன் கொடுக்க மாட்டீங்க? நாங்க இதை விட ஆட்கள் அதிகமா இருக்கும் போது கூட எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் அப்படின்றத கொடுத்தோமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் கிச்சன் டீம்ல இருந்து என்ன சொல்றாங்க? அடுத்த வாரத்துக்கு நாங்க சேவ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவ்வளவுதான் பிரச்சனை. அடுத்த வாரம் சேவிங்ஸ்க்காக வாரம் வாரம் எல்லாரும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. இப்ப போன வாரம் அவங்க கேட்டாங்க, தீபக் அண்ணா வந்து வயிறு சரியில்ல, அதனால எனக்கு கொஞ்சம் குடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் குடுத்தேன். அந்த இடத்துல ரயான் வந்து கேட்டான். அவங்க கேட்கான்னு வந்து கேட்டான். அப்போ அந்த இடத்துல அது மாறிடுச்சு. அப்படின்ற மாதிரி இவங்க பேச போறாங்க. அப்ப ரயான் இந்த இடத்துல சொல்றாரு, அவருக்கு வயிறு பிரச்சனை இருந்த மாதிரிதான் எனக்கும் வயிறு பிரச்சனை இருந்தது. நானுமே அதை சொல்லிதான் கேட்டேன் அப்படிங்கும்போது, ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, அவன் முதல்ல விளையாட்டா கேட்டான். அதுக்கப்புறம் தான் அது என்ன அப்படின்ற காரணம் சொல்லி கேட்டான். அதுக்கப்புறம் தான் நான் கொடுத்தேன். சோ இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, அவன் ஃப்ரெண்ட் ஜோன்ல கேட்டான். அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனைகள் அந்த இடத்துல வருது. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நான் விளையாட்ட எனக்கும் தான் மேடம் இப்படி இருக்கு. எனக்கும் குடுங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். சோ இவங்க சம்மந்தமே இல்லாம எப்போ அத ஃப்ரெண்ட்ஷிப், எப்போ அவங்க டீம் மெம்பர்ஸ் அப்படின்றத குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்க. அப்படி இருக்கும்போது இங்க வந்து நேர்மையா எனக்கு பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இவங்க 2 பேரும் நேர்மையா சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா எப்படி ஏத்துக்க முடியும்? ஆனா உண்மையா சொல்லணும்னா கோவா கேங்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பர்ஸும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கா சிறந்த நடிகர்கள் அப்படின்றது மட்டும் ரொம்ப கிளியராவே தெரியுது. சோ அடிச்சுக்கிட்டு உருள்ற மாதிரி ஒரு சண்டைய போட்டுட்டு அதுக்கு அடுத்த செகண்டே எல்லாம் மறந்து திரும்ப ஒரே டீமா இப்ப அடுத்த லைவ்ல டாஸ்க்கு நடந்துட்டு இருக்காங்கங்கும் போது கிளியரா தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளவு ஒரு கேவலமான டிராமா அப்படின்றது. இதுக்கு ஜெஃப்ரி ஒரு பக்கம் நியாயம் சொல்றேன்னு வேற, விஷால் ஒரு பக்கம் நியாயம் சொல்றேன் வேற, இந்த மாதிரி பயங்கரமான ஒரு சம்பவங்கள் அப்படின்றது நடந்தது. மொக்க கண்டென்ட் ஒண்ணுமே இல்லாதது. ஒரு சர்க்கரை நார்மலா வீட்டுக்குன்னு ஆரம்பிச்சு கடைசியா ரயானுக்கும் ஜாக்லினுக்குமான மன வேறுபாடு இருந்தது இல்லையா அதை வந்து அந்த இடத்துல பேசி முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க முடியுது. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் கொடுத்தாங்க.